திருமண தடை நீக்கும் திருப்பதிகம் திருமருகல். திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய 2ஆம் திருமுறை. சர்பதோஷத்தால் திருமணம் தள்ளி போவதை தவிர்ப்பதற்கு ஓத வேண்டிய பதிகம். ஒரு முறை பாண்டிய நாட்டு வணிகனாகிய தாமன் என்பவருக்கு 7 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அந்த 7 பெண் குழந்தைகளில் ஒருத்தியை தன் மருமகனுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருந்தான் தாமன். ஆனால் வாக்களித்தபடி நடக்காமல் அவனுடைய பெண்களுக்கு பருவம் வந்த காலத்தில் ஒரு பெண்ணாக திருமணம் செய்து கொடுத்தான். அதனை உணர்ந்த 7வது பெண் தாய் தந்தையர் அறியாமல் தன் மாமனோடு வெளியேறினாள். திருமருகலை அடைந்து ஒரு திருமடத்தில் அவர்கள் இருவரும் இரவு தங்கினார்கள். அன்றிரவு மணமகனை அவன் வினையின் காரணமாக பாம்பு தீண்டியது. அவன் இறந்தான். இறைவன் மேல் தீராத பக்தி கொண்ட அந்த பெண் இறைவனை நோக்கி முறையிட்டு புலம்பினாள். சுவாமி தரிசனத்திற்காக வந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவுள்ளத்தை இவள் அழுகை ஒளி அருள் சுரக்க செய்தது. இளம் பெண்ணின் அழுகை குரலையும் அவளின் நிராதரவான நிலையையும் கண்டு இறக்கப்பட்ட திருஞான சம்பந்த சுவாமிகள் சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் என்று தொடங்கும் பதிகம் பாட சுற்றிலும் உள்ளோர் அதிசயிக்கும்படி வணிகன் உயிர் பெற்று எழுந்தான். பிறகு அந்த பெண்ணிற்கும் வணிகனுக்கும் இறைவர் முன்னிலையில் சம்பந்தர் மனம் நடத்தி வாழ்த்தி அருளினார். திருமணமாகி ஏதேனும் காரணங்களால் பிரிந்து வாடும் தம்பதியினர் இத்தலத்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டு வழிபட்டார் பிரிந்தவர் கூடி வாழ்வர் என்பது நிச்சயம். திருமாலை விட்டு பிரிந்த மகாலட்சுமியும் இத்தலத்திற்கு வந்து சிவனை வழிபாடு செய்து மீண்டும் திருமாலுடன் இணைந்து வாழ அருள் பெற்றாள் என்று தல புராணம் கூறுகிறது.